ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. சௌந்தரிய லஹரி நூல் சிறப்பு, ஆறாவது பகுதி, பேஜ் நம்பர் 613 615 வரலும் எடுத்துட்டுருக்கேன். நிறையா நம்ம சௌந்தரிய லஹரியோட ஸ்லோகத்தினுடையது, அது பிறந்த கதை, இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் பெரியவா நூல் சிறப்பு அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா, ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை நாம் ராஜராஜேஸ்வரி, காமாட்சி, திரிபுர சுந்தரியா, தேவதையா நாம் போற்றி ஆராதனை பண்ணுறோம். லலிதாம்பிகையா, லலிதாம்பாளா இருக்கா. அப்போது அந்த லலிதாம்பாளை பற்றி எழுதிய அந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்லோகங்கள், அந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3 முக்கியமான நூல்களை பற்றி பெரியவா சொல்கிறான். துர்வாசருடைய ஆரியா த்விஷதி, மூக்கருடைய மூக்க பஞ்சசதி, ஆச்சாரியாளுடைய சௌந்தரிய லஹரி. லலிதாம்பாளை பற்றி, லலிதாம்பிகையை பற்றி, ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய அம்பாளை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய 3 நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, துர்வாசருடைய ஆரியா த்விசதி, மூக்கருடைய மூக்க பஞ்சசதி, நம்மளுடைய பகவத் பாதாள் ஆச்சாரியாருடைய சங்கரருடைய சௌந்தரிய லஹரின்னு சொல்கிறார். காலக்கிரமம், அந்த பீரியட் ஆஃப் தர் லிவிங், அதை பற்றி அதை அந்த பேசிக்கில் நம்ம வருஷப்படுத்தினோம் அப்படின்னா, முதல்ல துர்வாசரோடது அந்த ஆரியா த்விஷதி, அடுத்தது ஆச்சாரியாள் அவருடைய சௌந்தரிய லஹரி, அடுத்தது மூக்கருடைய மூக்க பஞ்சசதி. அப்போது நடுவாக நடுநாயகமாக ஆச்சாரியாளுடைய இந்த சௌந்தரிய லஹரி இருக்கு. இந்த பூலோகம் ஏற்பட்ட நாளாக, இதற்கு முன்னாடியும் இதற்கு அப்புறமும் இவ்வளவு ஒரு பூர்ணமான, இவ்வளவு ஒரு சௌந்தரியம் நிறைந்த, ஒரு வாக்கு தன்மை நிறைந்த ஒரு ஸ்தோத்திரம் தோன்றப்போவதே இல்லை. இந்த உலகம் ஆரம்பித்த நாளிலிருந்து பார்த்தோம்னா, இதுக்கப்புறமா தோன்றக்கூடிய எத்தனையோ விதமான நூல்களாக இருக்கலாம். அதில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தன்மை இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கக்கூடிய சௌந்தரிய லஹரியை தவிர வேறு எதுவுமே தோன்றப்போவதும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, எத்தனை தடவை படித்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் அழுக்காத ஒரு ஒரு அழகு வாய்ந்ததாக, ஒரு எப்படி சொல்கிறா பெரியவானா, ஒரு தெவிட்டாத மாதுரியம் அப்படிங்கிறா. அதாவது மூக்க பஞ்சசக்தி, மூக்கருடைய மூக்க பஞ்சசக்தி பார்த்தேன்னா மாதுரியம்னா மாதுரியம். இந்த ஆரியா சதகம்ல பார்த்தேன்னா குண்டலி, குமாரி, குட்டிலே, சண்டி, சராச்சர, சாவித்ரி, சாமுண்டே, குணினி, குஹாரிணி, குஹ்யே, குருமூர்த்தே, துவம் நமாமி காமாட்சி அப்படின்னு மாதுரியமாக மூக்கர் ஆரியா சதகம்ல சொல்கிறார். அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த மூக்கருடைய பஞ்சனா 5 இல்லையா? ஆரியா சதகம் பாதார விந்தம், அம்பாளுடைய பாதார விந்தங்களை வர்ணிக்கிறது. ஸ்துதி சதகம், அம்பாளை ஸ்துதி பண்ணுறது. கட்டாட்ச சதகம், அம்பாளுடைய கட்டாட்சத்தை சொல்லக்கூடியது. மந்தஸ்மித சதகம், எல்லாமே மாதுரியம் நிறைந்தது. இந்த மந்தஸ்மித சதகம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். பத்னீமோ வயமஞ்சலிம் பிரதிதினம் பந்த சிதே தேஹினாம் கந்தர்பாகம தந்திர மூல குரவே கல்யாண கேலி புவே காமாக்ஷ்யா கணசார புஞ்சர ஜசே காமத்ருஹ சக்ஷுஷாம் மந்தரஸ்தபக பிரதம தமுஷே மந்தஸ்மித ஜோதிஷே அப்படின்னு மங்களே மங்களாதாரே மாங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேஷி மாங்கல்யம் தேஹிமே சதா சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசார்த்தகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அந்த மந்தஸ்மித சதகம், எல்லா சதகமும் அப்படியே மாதுரியம் நிறைஞ்சதாக இருக்குது. இந்த மூக்கருடைய பஞ்சசத்தினுடைய அந்த கடைசியில் சொல்லக்கூடிய பலஸ்துதியை சொல்லிட்டு சொல்கிற போச்சு என்ன அதுக்கு சொல்கிறா அப்படின்னா,
ஆர்யா சதகத்தை மனதில் கொண்டு பாதாரவிந்த சதகத்தை பணிந்து சுதி சதகத்தில் மூழ்கி ஒளி போன்ற தேவியின் கடாட்சத்தை பெற்று தேவியின் புன்னகை ஒளிக்கு ஒத்த அருளை பெற்று ஆனந்தமயமான மோட்சத்தை அடைவான் அப்படின்னு இந்த மூக்கருடைய பஞ்சசக்தியை சொல்கிற போச்சு அதனுடைய பலஸ்துதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மூக்கரோடது ஒரே மாதுரியம் தான். துவம் நமாமி கமாட்சி குண்டலி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌந்தர்யலகரியை பார்த்தோம்னா மாதுரியமும் இருக்கும் கம்பீரமும் இருக்குங்கிறா பெரியவா. மிருது தன்மைக்கு மூக்க பஞ்சசதி அப்படின்னா கம்பீரம் ப்ளஸ் மாதுரியத்துக்கு சௌந்தர்யலகரி. தட் டசன்ட் மீன் மாதுரியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, மாதுரியமும் இருக்கு, அதில் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்கிறா. இன்னும் இதை பற்றி அந்த நூல் சிறப்பை பற்றி இன்னும் பேசுகிறா. நாளை பொழுதுல நம்ம பார்க்கலாம்.